வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைக்க உத்தரவிட்டுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நாளை புதுடெல்லியில் தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது. புதுச்சேரி முதலமைச்சராக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி 5வது முறையாக இன்று பதவியேற்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைக்க உத்தரவிட்டுள்ளார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மேற்காசிய போர் சூழலால் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கவும் இறக்குமதி செய்யப்படும் எரிபொருளின் அளவை குறைக்கும் வகையிலும் அண்மையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு 7 வேண்டுகோள்களை விடுத்திருந்தார். அதனை செயல்படுத்தும் விதமாக தற்பொழுது அவரே முன்னுதாரணமாக திகழ்கிறார். அண்மையில் குஜராத் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் தனது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை கணிசமாக குறைத்துள்ளார். இருப்பினும் சிறப்பு பாதுகாப்பு படை எனப்படும் எஸ்பிஜி விதிமுறைகளின்படி பிரதமருக்கான அனைத்து அத்தியாவசிய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முழுமையாக பின்பற்றப்படுகின்றன. மேலும் மின்சார வாகனங்களை பயன்படுத்தவும் பிரதமர் திரு மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பிரதமரின் இந்த நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தனது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை பாதியாக குறைத்துள்ளார். திரு அமித்ஷாவின் இந்த நடவடிக்கை எரிபொருள் சிக்கனத்திற்கு பெரும் பங்களிப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நாளை புதுடெல்லியில் தொடங்குகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் 2 நாட்கள் இந்த மாநாடு நடைபெறுகிறது. பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்ளும் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேச பிரதமர் திரு நரேந்திர மோடி திட்டமிட்டுள்ளார். இதற்கிடையே இம்மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தோனேஷிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சுகினோவோ இன்று காலை புதுடெல்லி வந்தடைந்தார். மத்திய சிறுபான்மையர் விவகாரங்கள் அமைச்சகம் சார்பில் செயற்கை நுண்ணறிவு மூலம் சிறுபான்மையர் நலன் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற தலைப்பில் நாளை புதுடெல்லியில் தேசிய மாநாடு நடைபெற உள்ளது. விக்சித் பாரத் தொலைநோக்கு பார்வையின் கீழ் சிறுபான்மையோருக்கான தொழில்நுட்பம் சார்ந்த நலத்திட்டங்களை ஊக்குவிப்பது குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. மேலும் அனைவரையும் உள்ளடக்கிய நிர்வாகத்தை வலுப்படுத்தவும் அரசின் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் உரியவர்களை சென்றடைவதை உறுதிப்படுத்துவது குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஆன ஒருங்கிணைப்பை அதிகரித்தல், சிறந்த நிர்வாக நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளுதல் போன்றவை குறித்த விவாதங்களுக்கும் மாநாட்டில் முக்கிய இடம் வழங்கப்பட்டுள்ளது. வளர்ச்சிக்கான எழுச்சிமிகு கிராமங்கள் என்ற நிகழ்ச்சிக்காக இளைஞர்களை தேர்வு செய்யும் வகையில் தேசிய அளவில் ஆன்லைன் மூலம் வினாடி வினா போட்டியை நடத்துவது குறித்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகமும் மத்திய உள்துறை அமைச்சகமும் இணைந்து இந்த வினாடி வினா போட்டியை நடத்துகின்றன. மை பாரத் இணையதளம் மூலமாக நடைபெறும் இந்த வினாடி வினாவில் இம்மாதம் 20ஆம் தேதி வரை கலந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு உடல் தகுதி பரிசோதனை நடத்தப்பட்டு 500 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவர் என்றும் இவர்கள் ஜூன் மாதம் நடைபெற உள்ள வளர்ச்சிக்கான எழுச்சிமிகு கிராமங்கள் என்ற நிகழ்ச்சியில் பங்கு பெறுவார்கள் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு சட்டமன்றத்தில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது. முன்னதாக இன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமது தலைமையிலான தவேக அரசின் மீது நம்பிக்கை கோரும் அரசினர் தீர்மானத்தை முன்மொழிந்தார். அதனைத் தொடர்ந்து அரசுக்கு ஆதரவாகவும் அரசை எதிர்த்தும் உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். நம்பிக்கை வாக்கெடுப்பில் திமுக உறுப்பினர்கள் பங்கேற்க மாட்டார்கள் என்று அறிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கட்சி உறுப்பினர்களுடன் வெளிநடப்பு செய்தார். அதன் பிறகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜேசிடி பிரபாகர் எண்ணிக்கை அடிப்படையிலான நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு உத்தரவிட்டார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் 171 உறுப்பினர்கள் கலந்து கொண்ட நிலையில் தவேக அரசுக்கு ஆதரவாக 144 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தனர். 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிராக வாக்களித்தனர். அதிமுகவின் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 22 உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக வாக்களித்த நிலையில் அக்கட்சியைச் சேர்ந்த 25 உறுப்பினர்கள் தவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சரின் உரைக்கு பின்னர் பேரவையை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜேசிடி பிரபாகர் அறிவித்தார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தவேக 108 இடங்களை மட்டும் பெற முடிந்ததால் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ஆர்.வே. அர்லேக்கர் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. விமான எரிபொருள் விலை உயர்வு காரணமாக ஏர் இந்தியா தனது சர்வதேச விமான சேவைகளை குறைக்கவும் சில வெளிநாட்டு விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவும் முடிவு செய்துள்ளது. டெல்லி, சிகாகோ, மும்பை, நியூயார்க், டெல்லி, ஷாங்காய், சென்னை, சிங்கப்பூர் உள்ளிட்ட சில சர்வதேச விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தப்பட உள்ளதாக ஏர் இந்தியா அறிவித்துள்ளது. மேலும் இந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை சர்வதேச விமான சேவைகளை முறைப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி முதலமைச்சராக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி 5வது முறையாக இன்று பதவியேற்றார். மக்கள் மாளிகையில் இன்று காலை நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு மல்லாடி கிருஷ்ணாராவ், பிஜேபியை சேர்ந்த திரு நமச்சிவாயமும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்த பதவியேற்பு விழாவில் பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபீன், பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர் திரு PL சந்தோஷ், அக்கட்சியின் மாநில தலைவர் திரு VP ராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் முதலமைச்சராக 5வது முறையாக பதவியேற்ற திரு ரங்கசாமியின் அரசியல் பயணம் குறித்த ஒரு சிறப்பு பார்வை. நான் ரங்கசாமி, கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, நான் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒருவருக்கோ அல்லது பலருக்கோ இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் முதலமைச்சர் என்ற முறையில் புதுச்சேரி அரசியலில் மக்கள் முதல்வர் என்று அழைக்கப்படும் திரு ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியிலிருந்து தனது அரசியல் பயணத்தை 1990ஆம் ஆண்டு தொடங்கினார். எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்ற திரு ரங்கசாமி 2001ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் முதலமைச்சராக பதவியேற்றார். அதனைத் தொடர்ந்து 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று 2வது முறையாக காங்கிரஸ் கட்சி சார்பில் முதலமைச்சராக பதவியேற்றார். அதன் பின்னர் உட்கட்சி பூசல் காரணமாக 2008ஆம் ஆண்டு தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த அவர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை தொடங்கினார். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு பெரும்பான்மை பலத்துடன் 3வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார். பின்னர் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் 4வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற அவர் தற்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் 5வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். புதுச்சேரி வரலாற்றில் அதிக முறை முதலமைச்சராக பதவி வகித்த பெருமை என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமியையே சேரும். புதுச்சேரி முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு ரங்கசாமிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தனது பரந்த அனுபவத்தால் புதுச்சேரியின் வளர்ச்சி பயணத்தை வலுப்படுத்திய ஒரு திறமையான நிர்வாகியாக திரு ரங்கசாமி அழியாத முத்திரையை பதித்துள்ளார் என்று பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மக்களின் நலனுக்காக அவருடன் இணைந்து பணியாற்ற தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் அவரது பதவிக்காலம் மிகச் சிறப்பானதாக அமைய தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் திரு ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்திற்கு வருகை தந்தார். அவருக்கு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் அலுவலகத்திற்கு சென்ற அவர் 17 புதிய திட்டங்களுக்கான கோப்புகளில் கையெழுத்திட்டார். முக்கியமாக மஞ்சள் குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு முதலமைச்சரின் காப்பீடு திட்டத்தின் கீழ் 3 லட்சம் ரூபாய்க்கான மருத்துவ காப்பீடு, கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உயர்தர நமோ புற்றுநோய் மருத்துவமனை உள்ளிட்டவை அடங்கும். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய முதலமைச்சர் மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றுவதற்கு கிடைத்த வாய்ப்பு தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியை விரைவில் சந்தித்து பேச உள்ளதாக தெரிவித்த அவர் மஞ்சள் நிற குடும்ப அட்டை வைத்திருக்கும் மகளிருக்கு உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என்றார். கடந்த ஆட்சியில் செயல்படுத்திய நலத்திட்டங்களால் பயனடைந்த மக்கள் மீண்டும் தங்களை ஆட்சியில் அமர்த்தியுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி ஜிப்மரில் செவிலியர் மற்றும் துணை மருத்துவ அறிவியல் படிப்புகளுக்கான 12வது பட்டமளிப்பு விழா நாளை நடைபெறுகிறது. டாக்டர் அப்துல் கலாம் கலையரங்கில் காலை 10 மணிக்கு நடைபெறும் இவ்விழாவில் மத்திய சுகாதார மற்றும் குடும்பநல அமைச்சகத்தின் செயலர் திருமதி புண்ணிய சலீலா ஸ்ரீவத்சா முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு பட்டமளிப்பு விழா பேருரை நிகழ்த்த உள்ளார். இவ்விழாவில் ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர் சிங் நேஹி, கல்லூரி முதல்வர் டாக்டர் விக்ரம் காட்டே ஆகியோரும் பங்கேற்கின்றனர். தங்கம் மற்றும் விலையுயர்ந்த உலோகப் பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் வகையில் அவற்றுக்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. அந்த வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான இறக்குமதி வரி 5% உயர்த்தப்படுவதாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. பிளாட்டினத்திற்கான இறக்குமதி வரி 5.4%, இதர விலையுயர்ந்த உலோகப் பொருட்களுக்கான இறக்குமதி வரி 4.35% உயர்த்தப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ராய்ப்பூரில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் விளையாடுகின்றன. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தமிழக கடலோரத்தின் ஒரு சில பகுதிகளிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்று இடி மின்னலுடன் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைக்க உத்தரவிட்டுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நாளை புதுடெல்லியில் தொடங்குகிறது.
தமிழ்நாட்டில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது. புதுச்சேரி முதலமைச்சராக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி 5வது முறையாக இன்று பதவியேற்றார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.